நீங்க வேணா உங்க வீட்டுல செத்து போன தாத்தாக்கெல்லாம் கணக்கெடுத்து பாருங்க. வீட்டுல போய் அம்மாட்ட அப்பாட்ட கேளுங்க, 3 வருஷம் தாத்தா செத்துருவார். ஆனா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு நிக்கல, பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு 55-60 வயசுல அந்த வீட்டோட அப்பா தாத்தா இறந்து போவார். ஒத்த பொம்பளையான்னு உலகமே பார்க்காத அந்த பாட்டி இட்லி கடை போட்டு இருக்க சொத்துல பாதி வித்து விவசாயத்துக்கு இறங்கி வேலை பார்க்கறவன் யாரு என்னன்னு தெரியாத போய் ஆம்பளை மாதிரி பேங்குக்கு போய் வரிசையில நின்று லோன் போட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பையனை கரை சேர்த்து பேரம்பத்தி கையில் எடுத்துட்டான் சாவா. அதான் பொம்பளை, ரைட்? சாகாது அந்த பாட்டி. பொம்பளைக்கு உசுர கையில பிடிச்சு வைக்கிற தெம்பு இருக்கு. அவ இண்டிபெண்டா, ஆண் இண்டிபெண்டா? உசுரையே கையில பிடிச்சு வைக்கிற கெப்பாசிட்டி ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அவளை இந்த சமூகம் டிபெண்டன்ட்னு சொல்லுது. 3 வருஷம் கூட பொம்பளை துணை இல்லாம வாழ முடியாத ஒரு ஆணை இந்த சமூகம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுது. நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க.